கட்டபொம்மனோட டைலாக் சொல்லுவீங்களா? வானம் பொழிகிறது பூமை விளைகிறது ஒளிக்கேறு படுங்கிச்சு எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்ற விழுத்தாயா நேர்வாத்தியடையை கண்டாயா மாக்கு நத்தாயா களை அறுத்தாயா கனிவார் கூட எனக்கு கஞ்சி களை வந்தாயா கொஞ்சம் பங்களுக்கு நன்றல் அரைக்கும் பணி குருந்தாய் அனைவடி மாமனா மச்சானே மாட கெட்டவனே எரை கேட்கிறாய் பிறை யார கேட்கிறாய் வரை. அடுத்து திருக்குறள். வைரமுத்து கவிதை. உலகு முரல் முரலாம் ஆயிரண்டாம் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளே உம்பர்ம ஒட்ட வரி சொல்லலே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்க அம்மா. தேங்க்யூ. கூறிய வேள்வாள் வரிசையா வீட்டில் இருக்கும் வையத்தை விளைப்பதற்கும் பொம்மையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலம் மின்னும் மிளரும் புலியின் குகையிலே அழகில்லை கிண்ணத்தை சோட்டாடு வெள்ளத்தை சிறுகலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பக்கை வாதனப்பில் பிடி எண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவியூர் இமய வரவிடையிலே வீரம் சிரிக்கும் எங்கு வீரலாமிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் என்றே ஒழிக்கும். நன்றி, வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா உங்க குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறளும் இந்த மாதிரி கவிதைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? பசங்க வந்து குழந்தையா இருக்கும்போது, அதாவது அவங்க கருவுல இருக்கும்போது இருந்தே எனக்கு கவிதைகள் படிக்கிறது புக்கு படிக்கிறதுனா இன்ட்ரெஸ்ட். எல்லாருமே பாட்டு பாடி எல்லாரும் யூஸ்வலா தாளாட்டுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு புக் எடுத்து வச்சுட்டு ஒரு கவிதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு அதை நான் அவங்களுக்கு தூங்கும் போதும் சரி காலைல எழுந்திருக்கும் போதும் சரி நான் அதை சொல்லிக்கிட்டே எழுந்திருக்க வைப்பேன். நம்ம குழந்தைய புதுசா தனியமையா கொண்டு போகணும், நம்ம ஒரு யூனிக்கா கொண்டு போகணுன்ட்டு அவங்களுக்கு வெறும் கவிதைகளா தேடி தேடி சொல்லி கொடுக்குறேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் என் ஹஸ்பண்ட். இப்ப பாப்பாவுக்கு நான் தனியா எதுவுமே கத்துக் கொடுக்கல, தம்பிக்கு கத்துக் கொடுத்தது அப்படியே நெல்லுக்கும் பாயிருது புல்லுக்கும் பாஞ்சிருச்சு. என் ஒய்ஃப் சொன்னது மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமே இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் போடுற எஃபோர்ட்ல தான் எல்லாமே இருக்குது. தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுறவே கூடாது. அது நம்மளோட தாய்மொழி, அது வந்து நம்மளோட உயிர் மொழி. சரி, என்னோட அதிகபட்சம் ஆச்சுன்னா தம்பி வந்து எந்த ஒரு தமிழ் மேடை கிடைச்சாலுமே அதுல என் பையன் நிக்கணும். அதான் சரி என்னோட பெரிய ஆசை. அவன் பண்றானா பின்னாடியே பாப்பாவுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிரும்னு ஒரு நட்பாசை இருக்கு. பிரிக்க முடியாது தமிழம் பிரிய கூடாது. சேர்ந்தே இருப்பது அழகை போல சேராது இருப்பது அறிவும் பலம்.